தீக்கதிர் நேர்களுக்கு வணக்கம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசம் பிரியாக்ராஜ் நகர்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த கும்பமேளா ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குமே உயிரிழப்புகள், கூட்ட நெரிசல் அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில கும்பமேளா நடக்கக்கூடிய பிரயாக்ராஜ் நகர்ல இருக்கிற நதிகள் குளிக்கிறதுக்கு தகுதியற்றவை அப்படின்னு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபீக்கல் கோலிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, அதாவது மனித கழிவுகள்லேருந்து வரக்கூடிய ஒரு பாக்டீரியா அந்த தண்ணிகள் எல்லாத்தையுமே மாசுபடுத்தி இருக்கு. அது குளிக்கிறதுக்கே தகுதியற்ற நீர் அப்படின்னு அறிக்கை ஒன்று சமர்ப்பிச்சிருக்காங்க. ஆனா இது குறித்து உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாருன்னா, இல்ல அந்த தண்ணி குளிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, குடிக்கிறதுக்கு கூட தகுதி வாய்ந்த தண்ணீர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தகுதியற்ற நீர் அப்படின்னு அறிக்கை கொடுத்தது ஏதோ எதிர்க்கட்சியோ இல்ல ஏதோ ஒரு செய்தி ஊடகமோ இல்ல. அவங்க கட்சி ஆட்சி பண்ற ஒன்றிய அரசினுடைய ஒரு அமைப்பு தான் இந்த மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். இவங்களே அறிக்கை கொடுத்ததுக்கு பிறகும் கூட யோகி ஆதித்யநாத் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இந்த மாசுபட்ட நீர்ல தான் இந்த இந்தியாவினுடைய பிரதமர்ல இருந்து, குடியரசுத் தலைவர்ல இருந்து பல பிரபலங்கள் எல்லாருமே நீராடிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா, இதை விட ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்ப வெளியாகி பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த கும்பமேளால குளிக்கக்கூடிய ஒரு பாமர பெண்களினுடைய புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையதளத்துல இப்ப விற்கப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த தகவல் வெளியானதுமே இந்தியா டுடேல ஃபேக்ட் செக் பண்ணி இது உண்மைதான் அப்படின்னு தரவுகளோடையும் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இந்த வீடியோக்களையும் போட்டோக்களையும் விற்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கு. இதுக்கு முன்னாடியே இந்த கும்பமேளா கூட்ட நெரிசல்ல 31 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு. ஆனா உண்மையிலேயே உயிரிழப்புகள் அதிகமாகும் அப்படின்னு தான் அங்க இருக்கிற எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இந்த ஒன்றிய அரசும் உத்தரப்பிரதேச மாநில அரசும் உயிரிழப்புகளை மறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழும்புச்சு. அது மட்டும் இல்லாம வட மாநிலங்கள்ல இந்த கும்பமேளாவுக்கு போற எல்லா ரயில் நிலையங்கள்லயுமே நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ரயில்களை உடைக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மக்களை தாக்குறது, முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில பதிவே செய்யாம மக்கள் கூட்டம் ஏறுறது, அங்க இருக்கக்கூடிய அந்த பயணிகளை தாக்குறது, இப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடக்குது. குறிப்பா தில்லியில 18 பேர் இந்த கூட்ட நெரிசல்னால உயிரிழந்திருக்காங்க. இதுக்குமே எந்த ஒரு ஏற்பாடும் சரியா பண்ணாததுதான் காரணம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா நமக்கு தெரிய வருது. ஆனா இந்த யோகி ஆதித்யநாத்தும் மோடியும் நாங்க கும்பமேளாவை சிறப்பா நடத்திட்டோம், எங்களை மாதிரி கும்பமேளாவை யாராலையும் நடத்த முடியாது அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு படி மேல போய் கும்பமேளா ஆரம்பிக்கும் போதே நிறைய கார்ப்பரேட் ஊடகங்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, கும்பமேளாவுக்கு ஹைடெக்கான பாதுகாப்புலாம் கொடுத்துருக்குறாங்க, தண்ணிக்கு அடியில் 100 அடிக்கு மேலே போய் ட்ரோன் விட்டுருக்காங்க, அந்த கும்பமேளாவுக்கு எத்தனை கோடி பேர் வந்தாலும் எல்லாருடைய முகமும் தெரிகிற மாதிரி கேமரா செட் பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான பில்டப்களை அள்ளி விட்டாங்க. ஒருவேளை இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க தான் போல இருக்கு. யாருக்கு அப்படின்னா, இந்த விஐபி பாஸ்ல வராங்கல்ல அவங்களுக்கு தான். அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த கும்பமேளால கிடையாது. ஆனால் சாதாரண பாமர மக்கள் 55 கோடிக்கு மேலே இப்போ அங்கே நீராடி இருக்காங்க. அவங்கள பாதி பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்காங்க, தங்களுடைய குடும்பங்களை இழந்திருக்காங்க, தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிரச்சனை பெண்களினுடைய புகைப்படங்கள் விற்கப்படுது அப்படிங்கிற பிரச்சனை, இதுக்கெல்லாம் அந்த மாநில அரசும் ஒன்றிய அரசும் நிச்சயமாக பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த கும்பமேளா ஆரம்பிச்சப்பயே நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். கும்பமேளாவுக்காக 2500 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஆனால் செலவு பண்ணது வெறும் 1500 கோடி தான். இந்த மாநில அரசுக்கு இதனால வருவாய் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இப்போ இந்திய வர்த்தக அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 லட்சம் கோடியவே வருமானம் தாண்டிருச்சு. இந்த 26ஆம் தேதி கும்பமேளா முடியும் போது அந்த மாநில அரசுக்கு 3 லட்சம் கோடி வருவாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நிச்சயமா 3 லட்சத்தை தாண்டிரும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து இதை வருமானத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவாகவே தெரியுது. பாமர மக்களினுடைய கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி இப்படி கோடிக்கணக்கில் வருமானத்தை சம்பாரிச்சுட்டு, ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு அடிப்படை வசதி கூட பண்ணாமல் இருக்கிறது நிச்சயமா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். இந்தியாவிலேயே மிக மோசமான எடுத்துக்காட்டா இந்த மகா கும்பமேளா அமைஞ்சிருக்கு. கடவுளை வச்சு அரசியல் மட்டுமே பண்ண தெரிஞ்ச இவங்க கிட்ட வேற எதை எதிர்பார்க்க முடியும்?